ரதியா காடுப்படியில் இன்றைக்கி அக்கா உங்களுக்கு டிப்ஸு தான் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ்னால், நம்ம பன்னீர் பீஸ் போட்டதுக்கப்புறம் மீதி இருந்துச்சு என்ன பண்ணுறது தெரிலனா, அந்த பன்னீர் மூழ்கிற வரை தண்ணியை ஊற்றுங்க. ஒரு 2, 3 சொட்டு வினிகரை ஊற்றி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க மூடிட்டு. அது என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு நம்ம எதுனாலும் டிஷ்ஷுக்கு எடுத்து செஞ்சுக்கலாம். ஒரு வாரம் அப்படியே இருக்கும். அப்புறம் ரவா தோசை நம்ம செய்யும்போது ரவாவை நைட்டே ரவையை ஊற வச்சுருங்க. ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. காலையில் அதை எடுத்து கலக்கும்போது ஒரு 2 ஸ்பூனோ 3 ஸ்பூன் கடலை மாவு கலந்துட்டு அந்த தோசை செஞ்சு பாருங்கள். ரொம்ப மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி அக்காவுக்கு டிப்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சதா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொல்லு தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ.